எப்படி பாக்குற? எல்லாம் நான் தானே எடுக்கிறேன். அதுக்கு பண்ண எடுத்தா வேணா சொந்தக்காரர் விட்டாங்கன்னு கேட்பீங்க. எனக்கு அவங்க சொந்தக்காரங்க இல்லையே. சும்மா என் ஃப்ரெண்டு, இவனுங்களும் என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ மாமியார் அதெல்லாம் எடுப்பேன். உங்க மாமியாருக்கும் எடுப்பேன். ஸோ அவங்களோட சொந்தக்காரத்துல எடுக்க முடியாதுமா. அண்ணி சட்டா. ஏதாவது பிரச்சனை வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம். இந்த மனுஷன் ஒண்ணு. என்ன என்ன ஐடியா நீங்க கொடுத்தீங்களா? ஒருத்தர் அவட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அவளே அப்படி நல்ல பொண்ணா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை எல்லாரும் ஒரே மாதிரி ஒதுக்கிதான் வைக்கிறோம். புரியுதுல்ல? அவங்க இந்த ஃபேமிலி இல்லைன்னு ஒதுக்கிதான் வைக்கிறோம். வைப்போம். அவங்க திருந்துட்டோம். என்ன கேட்டா பத்திரிக்கையே வைக்கல, வராங்க. என்ன பண்ண சொல்ற? பேசாத. பேசாத அவங்க கதைய. பேசினாலே வர தலை வலிக்குது. ட்ரீட் பண்ற. இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்றாரு. நான் தான் சொல்றேனே, என்னன்னே தெரியல. இதுதான் நடந்துட்டு இருக்கு எங்களுக்குள்ள. இந்த மாதிரி பார்த்தாலே எங்களை அறியாம ஒரு வெறுப்பு இருக்கு. அது என்ன சொல்ல தெரியல. சொன்னாலும் என் மென்டாலிட்டிக்கு நோ சொல்லணும் தான் தோணுது. அவருக்கும் அதே தான் தோணுது. அதையும் மீறி மட்டும்தான் ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்துல கேட்குறோம். அது எப்படி கேட்குறோன்னு கூட எங்களுக்கே புரியல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ஆமா, எனக்கு கூட என்னவோ பயமா இருக்கு. என்னடி பேசுறீங்க? நீங்க பயன்படுத்தி என்ன பயன்படுத்துவீங்க போல இருக்கே. ஆச்சுங்க 3 பேருக்கு எனக்கு புரியவே இல்லை. என்னவோ அவன் பிளான் ஏதோ இருக்குமோ, ஏதாவது அவன் பண்ணிருப்பானோன்னு தோணும். இருக்கும். எனக்கு தனி சாப்பாடு சாப்பிட்டீங்கல்ல, அதனால அதுல ஏதோ கலந்துருப்பானோ. சரிட்டா விடாத. இது பார்த்துக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. நீ சீரியஸா இரு. இது இந்த கல்யாணம் வரைக்கும் வர அந்த டென்ஷனை ஏற்றிக்க வேண்டாம்டா. என்ன ஏதுன்னு யோசிக்கலாம். அது எனக்கு பயமா இருக்கு. இப்ப நீ சொல்றது, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவன் உனக்கு வெறுக்கிற மாதிரிலாம் பேசவே மாட்டான். இது சாம்பிள் தான். இன்னும் நிறைய வரும். வெயிட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் இன்னும் நிறைய வரும். என்ன கேட்கக்கூடாத வார்த்தை கேட்க போறேன்னு எனக்கே தெரியல. எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கேன். நான் வார்த்தையை விடக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் கண்ட்ரோலை மீறி வருது. அதை மட்டும் தான் இப்படி கட்டுப்படுத்த போறேன்னு தெரியும். என்ன பதில காணும்? எனக்கு என்னதான் உன் பிரச்சனை? கேள்வி அவகிட்ட கேட்டேன். என்ன கேள்வி? என்ன பேசுறது கூட மறந்துடுறீங்க. தள்ளி இருந்தா வலிக்காக வழி விடுங்க. நான் போய் கேட்டாரன். விட்டு நகரவே நகர. சரிடி. நீங்க பால் வலிக்கும் தூக்கல. வலிக்கும் தூக்கிக்கீங்க. பாசத்துல ஒன்றும் தூக்கல. பாசத்துல தூக்கல. உங்களை பாசம் இல்ல. கூட தான் இருக்கும். இல்ல சின்ன பிள்ளை. என்னதான் பிரச்சனை? தனியா வேணும். தனியாவே விடமா? இப்படி நைட் மூடு பண்றதுக்கும் 10 பேர் வருவானுங்க. அதை நான் யோசிக்காம இருக்கணும்னா எனக்கு வேற ஏதாவது வேணும்ல. வேற ஞாபகம் இருந்தா இதெல்லாம் நான் யோசிக்க போறேன். பேசுறப்போ நான் அதை நினைச்சுக்கிட்டே விட்டுருவேன். அப்ப பைக் நினைச்சுக்கோங்க. இது வந்து மூடு விட்டு ஆச்சு. உங்களுக்கு வந்தாச்சா? அது லைட்டா அதெல்லாம் பத்தாது. அவங்க பேசுற பேச்சு அதெல்லாம் பத்தாது. சோருக்கு அதுவே பத்தாது. கொடுத்ததான் அவனுக்கு கம்மியா தான் கொடுத்தேன். கம்மியா கொடுத்தேன். நான் கொடுத்ததுக்கு அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். வட்டி கணக்குல அது கொஞ்சம் கூட வரல. சரி, எப்படி பேசுது? நான் உண்மையை சொல்றேன். ஃபாரின்ல இருந்து நான் வட்டி போட்டு தான் வரேன். போடுங்க. வட்டியே அடிக்கல. அதுக்குள்ள அசல நினைப்பு உங்களுக்கு இதெல்லாம். ரவுடி 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 இருக்கிறோம். அடிக்கிறியா இல்லையா? என்ன உங்களுக்கு வேணும்? வேணும். மறக்கிற அளவுக்கு வேணும். எல்லாரும் இருக்காங்க. ரூம் போலாம் கூப்பிடுறேன். கம்மி இல்லாம தள்ளிட்டு போ பாக்குறீங்க. எனக்கு அந்த அது வந்து ஜோடி ஜோடியா நகர்ந்துரும். புரியுதுல? இப்ப நீ இருக்கிறதுனால தான் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியல? என்ன மாமா மாமான்ற மாதிரி என்ன ரேஞ்சுக்கு சொல்றீங்க? இதெல்லாம் வேலை சேர்த்து விட்ட வேற விட மட்டும் நிக்கிறது நீ தான். நீ நகர்ந்தீங்கன்னா எல்லாம் பச்சு வச்சுட்டே போயிடும். நீயும் போக மாட்டோம் புருஷன் கூட, மத்தவங்க அவங்க புருஷன் கூட கூடாது. அது இல்லடி நீ சேர்த்த வைப்ப சேர விட மாட்டேன். ஆமா வீட்லி தான். இப்ப என்னன்றீங்க? போலாம். அந்த வீட்டுல இருந்தா பேரு. ஆனா என் கூட இல்ல பிச்சு விடுவேன். சும்மா வீப்பா வீப்பா வீப்பான்னு ப்ளீஸ். சும்மா புருஷன் மேல கருணை காட்டுடி. வர வர ரொம்ப வாடி பொடி வருது. கோவத்துல வருது. நான் என்ன பண்ணட்டும்? கோவத்துல சரிடமா, நீ தங்கம் தானே, பட்டு தானே, நல்ல கொண்டாடி தானே. இருக்கு. இப்படி பண்ணன்னு வைக்க, ரிசப்ஷன்ல உன்னை இப்படி இருந்து இறக்கவே மாட்டேன் பாத்துக்கோ. பிச்சு பிச்சு. சீரியஸ் குட்டிமா, சீரியஸ். லாக் போட்டு வைக்க கூடாது. அப்படிதான் வைக்க போறேன் பாரு. உங்க பாப்பால ஏச்சா போலாம். மாப்பிள்ளைய ரூட் ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க போறாங்க. சரி, இவங்க எப்படி வருவாங்க? அவங்க போறாங்கல்ல, உடனே பிரவீன் வெளியே போவான். பிரவீன் போனோடனே பிரகதி போயிடுவா. வீட்டு பக்கம் இல்லையே. 2 பேரும் வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு ஃபோன் பண்ணோடனே இவங்க 2 பேரும் அவனை பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் நாம மட்டும் தான் இருக்கிறதுனால உன் போராட்டி வெளியே போவோம், நீங்க பின்னாடி போயிடும். இது நல்லாதான் இருக்கு.
இருக்காதுடா இருக்காது. இது மட்டும் தெரியட்டுமே தொத்தி தொத்தி அடி. என்னவோ சரி போலாம். வச்சுக்கிட்டே வா. தான் வருவேன். என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் எப்படி சமாதானம் பண்ண தெரியும், அது அவங்க போய் பார்த்து. புருஷா உன் புருஷன் தான் பார்க்கலாம். ரொம்ப டூ மச் சொல்லிட்டேன். எனக்கு அது எதையும் கேட்காது. அடுத்து யாராவது வந்தா என்ன ஆகுறது? மேலே பக்கத்தில் பயந்துட்டு இருக்க முடியாது. புரியுதுல? கரெக்ட் பையா. தூங்கலாமா? பகல்லே வைக்காத. அவங்க இடத்துல சரி சொல்லிட்டு தானே வந்த. பா சரிப்பா. அதானே என்னை பார்த்து சலிப்பு தான் வரும். புரிந்தது. உங்களை இறக்கி விட சொன்னேன். நான் இறக்கி விட்டாச்சு, அப்புறம் என்ன? அப்படி பிச்சு விடு. என்ன இறக்கி விடுறது மோகன் என்ன இறுக்கி வச்சிருக்க? விட்டா சரின்னு சொல்லி இறக்கி விட்டுறேன். சொல்லிட்டல. மீற மாட்டியே. அப்படியே சாமி. சரி இறக்கி விட்டுறேன். இது உங்க ஊர்ல இறக்கி விடுறது. பார்க்க மாட்டீங்க. அத்தா என்ன நடக்கும் எனக்கு தெரியும். மாட்டேன். அதான் என்ன நடக்கும் தெரியும். தெரியும். பார்க்காம நானும் விடுறதா இல்ல. கிளரோடி பரவாயில்ல. என்ன நடக்குது நானும் பார்க்கணும். என்ன பண்றீங்க? இருக்கிற வரைக்கும் இப்படிதான். மாட்டேன். முடியாது. முடியாது. சரி எப்போ நீ முடியாது சொல்லிட்டியோ அதுக்கப்புறம் என் ஆட்டத்தை நான் காட்டுறேன். என்ன பண்ண போறீங்க? வாட்ச்க்கானா வெயிட் அண்ட் வாட்ச். இந்த பையன் இங்கேயும் ஓடி போக மாட்டேன். ஓடி போகுது. ரவுடி. உண்மையை சொல்றேன். என்கிட்ட எப்போ பிச்சுக்கலாம் எப்போ பிச்சுக்கலாம் தான் காத்துட்டு இருக்கிறது உன் வேலை. அதனால நீ கண்டிப்பா பிச்சுப்ப. நீ பண்ணி பரவாயில்ல. இதுதான் எது ரெடி ஆகணும்ல. உங்க நீ 4 மணிக்கு தான் பார்லர்ல சால்வ் வர ரெடி பண்ண. அதுக்குள்ள நீ ரெடி என்ன பண்ண போறீங்க? வெல்கம் பண்ண போறேன். யாரையும் வெல்கம் பண்ண தேவையில்லை. அப்புறம் நீங்க உங்க புருஷனை பார்த்துக்கிட்ட மட்டும் போதும். ஒரு பேட் பாய் அவங்கள பார்க்க தயாரா இல்ல. பேட் பாய் ஆமா. பையன் பையன் என்ன பண்ணுவான்னு பண்ணி காட்டவான்னு கேட்டு முரட்டு என்ன பண்ற? இந்த மூச்சுக்குள்ள வந்து வெளியே வாங்க. எனக்கு அதெல்லாம் முடியாது. 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 ஹேர் ஸ்டைலா இல்ல. சரி பண்ணிடுவா. வேண்டாம். வேண்டாம். இது தாவணி நான் கட்டி விடுவேன். சரி தாவணி இது வருந்தானே பிச்சு சீரியஸாக பண்ணிட்டு சொல்றேன். ஒரு மார்க்கமா தெரியுது. விடுங்க. இதெல்லாம் முடியாது. விளையாடாதமே. நீ எனக்கு ஷர்ட் போட்டு விடல, கோட் போட்டு விடல. ஏங்க ஷர்ட்டும் கோட்டும் போடுறது பொண்ணு ட்ரெஸ் போடுறது ஒண்ணா? என்ன எதுவும் பண்ணுக்க போறேன் பொண்டாட்டிக்கு போறேன். வேண்டாம். சிச்சு நான் சொல்லணும். தம்பி சரி கொண்டுடும். வில்லங்கெல்லாம் வேண்டாம். இப்போ நைட்டு கூட தான் சாமி. இதுக்கு தானே இந்த பிட்டு. 10 பிட்டு போடுற மொத்தம். வேற என்ன தெரியுது? சரி எப்படியோ வச்சுக்கோ. போதும் மூச்சுக்குள்ள ஒளிஞ்சது. வெளியே வாங்க. நோ. ரெடி ஆயிட்டு கிளம்புவோம். புரியுதா? எல்லாம் கிளம்பிருப்பான். நேரம் ஆகட்டும். கூடவே நிக்கிறேன். கிட்டையே நிக்கிறேன். நிச்சயமா. கை கூத்து. சரி சரி நிப்பேன். கை பிடிச்சி நிப்பேன். அவ்வளவுதான். சரி கொஞ்ச நேரம் படுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் படுங்க. அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸா? ஆமா. உனக்கு பிடிச்சாங்களா? நாங்க போன வாட்டி என்கேஜ்மெண்ட்ல வேண்டாம் சொல்லிட்டோம். ஓகே. நான் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கலாம். நல்லா இருக்குங்க. ஏட்டி சட்டை கொடுங்கன்னா கேட்கல. இதுதான் போடணுமா எல்லாரும்? ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா? வீட்டுல கொடுக்கல. இதுதான் கட்டணும் வேற கொடுத்தாங்க எனக்கு. இல்ல போய் பார்த்தா தான் தெரியும். சரி வா வெளியே போய் நிக்க. நல்லா வரவேற்கணும்ல. சரிங்க தான் வந்துட்டேன். நிக்கிற ஒரு மனுஷனை மதிக்கிறானா? என்னதான் கொடுக்குது? ஒழுங்கா வேட்டி சட்டையிலே இருக்கலாம். என் படுத்து மொட்டை நேரம் பிடிச்சா போட்டிருக்கோம். பேண்ட் ஷர்ட் இருக்கலாம் தான் நாங்களும் ஆசைப்படுறோம். சரி நீங்க உங்க பேத்தின் கிட்ட வாங்கி கட்டுவீங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கே பண்ணணும்னு நினைச்சாங்க. பொண்ணை போட்டு இப்ப கல்யாணத்துக்கு பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொல்லிட்டேன்ப்பா அவ்வளவுதான். ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. இப்ப 2 சேர்ந்து அட்டகாசம் பண்ணுங்க. யாரு இங்க தடுக்குறது? முடியாதுப்பா. சரி வர இப்ப நீ போமா. டைம் ஆயிடுச்சு. ஆமாண்டா நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு. சரிங்கப்பா. நிக்கணுமா என்ன? அதெல்லாம் வேண்டாம். நான் கூட நின்று நாங்களே வந்துருவோம். ஆமா நீங்களா ஒண்ணு நிக்க தேவையில்லை. நீங்க போய் உட்காருங்க. அப்பாவே வேண்டாம். அப்பா சரி கொள்ளா நிக்கணும். நிறைய நிக்க வைக்கிறோம். அவ்வளவுதான். நீங்களாம் நிக்க வேணாம். கஷ்டப்பட வேண்டாம். நீங்க போய் உட்காருங்க. அப்படின்னா சரிப்பா. நம்ம போலாமா? கெஸ்டிங் வந்துருவாங்க. சரி கரெக்டா இருக்கும். போலாம். என்ன இது? என்னம்மா போவேன். நான் அதான் ரெடி ஆயிட்டு வந்தேன். நான் தானே பண்ணி விடுறேன். நெக்கே அப்படி பண்ற? நீங்க என்ன ரெடி பண்ண போறீங்க? இத்தனை வெறுப்பேத்துறீங்க நீங்க. சின்ன பிள்ளை தானே அது விளையாடுறீங்கன்னு பார்த்தா. சீரியஸா தான் சொன்னேன். போவேன். முடி இல்ல தங்கம். முடிய மாத்திரம் தங்கம். இடத்துல வேண்டாமே இப்படியே விட்டுருங்களேன். போல என்ன பூச்சி கோவப்படுற? வெறுப்பேற்ற முடி பண்ணிட்டேன்னு கேக்குறேன். பாயன் ஒன்னும் தேவையில்லை.
ஸ்டிக் அங்க இருக்கு, நான் மறந்துட்டீங்க. வா, தேவை இல்லைன்னு நானே வருவேன், பரவாயில்லையா? அப்போ விழுந்து வைக்க போறோம். இந்த பிளாக்மெயில் பண்ண உடனே வந்துருமே. என்ன உன் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் எல்லாம் பண்ணி விடணும்னு நினைச்சேன். ஏ ஐயோ ஐயோன்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டு உனக்கு சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். போலாமா? போக தயாரா இல்லை. இருக்கு, ஒழுங்கா போய் நகை போடு. அடி வாங்கிட்டேன் என்கிட்ட. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. பிடிக்கல. அடுத்தவங்கள இஷ்டம். இம்சை. நான் இம்சையா தெரியறேன். சரி இருங்க, நகை எடுத்துட்டு வரேன். இது ஓகேவா? இது வேணுமா உனக்கு? என்ன புஜ்ஜி உங்க பையால என்ன? நீ இத்தனை சீட்டுங்களை காட்டு. சரி நான் கடைக்கு வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன இதுவா தெரியுதா? சரி ஏன் நகை எங்க? எடுத்துட்டு வரல. நான் வாங்கி கொடுத்தது போடக்கூடாது. இதுக்கு இதான் நகை கொடுத்தாங்களா? அம்மே இதுக்கு இதை தான் கொடுத்தாங்களான்னு கேட்டேன். ஆரா போதுமா? என்ன பட்டும் இந்த நகை இது கொடுத்தாங்க. இதுக்கு நகையை சூஸ் பண்ணது நீங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது ரொம்ப பெருசா இருக்கு. நானா கல்யாணம் பொண்ணு. இதுக்கு இதுதானா? புரிஞ்சுது. போதுமா? இதுக்கு முன்னாடி போட்டி அது இது கூட சேர்த்து போடுறதுக்கு தானே. அது பாதி மறைஞ்சிரும்டி பட்டு. இது லெங்க் ஃபுல்லா இருக்குல்ல. சரி அப்புறம் என்ன? இதான் உங்க ஹேர் ஸ்டைலா? அங்க போய் பண்ணிக்கிறேன், என்னால பண்ணிக்க முடியாதுல்ல. சரி என்னங்க புச்சிக்கு? நான் ஒதுக்கிட மாட்டேல்ல. என்ன புச்சி சொல்ற? ஒருவேளை அவங்க ஏதாவது பேசி நான் ரியாக்ட் பண்ணிட்டேன்னா நான் கண்ட்ரோலாக இருக்க ட்ரை பண்ணுறேன். என்னையும் மீறி வந்துடுச்சுன்னா அம்மே இல்லை எனக்கு தெரியுது. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம நம்மளாவே இல்லை. என்னவோ நமக்குள்ள நடக்குது. எனக்கு அது என்னன்னு புரியல. புரிஞ்சுக்க முடியுது. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்று நீ விட்டு கொடுப்பேன், இல்லை நான் விட்டு கொடுப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. மூஞ்சி மாறினாலும் எனக்கு தாங்கிக்க முடியாது. அதே தான் உனக்கும். ஆனால் இப்போ அப்படி கூட இல்லை. நம்ம ஏதோ ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம பிரிகிறோம் விலகுறோம்னு சொல்லலை. ஆனால் விட்டு கொடுக்கணும்னு தோணலை. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. தனியாக இருக்கும்போது யோசிச்சு கண்ட்ரோல் பண்ண பார்க்கல. ஆனால் நம்ம திருப்பி நார்மலானோடனே எனக்கு அந்த ஈக்கம் வந்துடுது. எனக்கு தெரியல. நீயும் அப்படிதான் இருக்க. நான் கொஞ்சம் கெஞ்சனாலே மாறிடுவேன். ஆனால் தப்புன்னு சொல்லலை. அது ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஆனால் அவங்க ஏதாவது பண்ணாங்க நான் ரியாக்ட் பண்ணிட்டேன்னா எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்ல. ரியாக்ட் பண்ணவே விட மாட்டேன். போதுமா? இல்லை ரியாக்டே பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன். நிச்சயமா கண்டுக்க மாட்டேன். எனக்கு என் புச்சியை பத்தி தெரியும். தெரியும். எல்லாம் நிறையவே தெரியும். போதுமா? சரி, நீங்க அண்ணா ரொம்ப போடுறீங்களா? ப்ளீஸ். சரிடி தங்கம், டென்ஷன் ஆகாத. கட்டாயப்படுத்தணும். இல்லப்பா, நீங்க ஆசைப்பட்டாலே நான் போடுவேன். போதுமா? எனக்கு எப்படி இருக்குன்னா, கல்யாண பொண்ணுமே இப்படிதானே இருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலா இருக்க வேண்டாம். ஒன்றும் இல்லை. சரிடி பட்டும். அப்புறம் என்ன சொன்ன? இது உங்க அப்புறம் இல்ல, விடுறீங்களான்னு கேட்க வந்தேன். இன்னும் அப்புறம் வந்துடுச்சுல. அப்புறத்துக்கான வேலையை பார்க்க வேண்டியதான். பிச்சு பிச்சு. இல்லையா என் பேச்சை கேட்டுருக்கலாம். எதுக்குப்பா? இப்போ குழந்தைல செட்டில் பண்ணிருக்கலாம் உங்க கல்யாணத்தில். ஏடி நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஒழுங்கா அப்படியே ஒருத்தருந்தீங்கன்னா எங்கள் குழந்தையோட இருந்திருக்கலாம். பேட் பாய். அதை போய் சொன்னேன். சாமி இல்ல, நீ பொய்க்கே சொல்லல, விடு. நான் ஏற்காட்டில் கூட தான் ஆப்ஷன் கொடுத்தேன். பாண்டிச்சேரியில் கூட தான் கேட்டேன். கடைசியில் நான் சொன்னது நீ தான். நம்ம வீட்டுன்னு ஆசைப்பட்டேன். ஊரில் கூட தான் கேட்டேன். ஏங்க நிறுத்துங்க இந்த பேச்ச. நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்க உண்மையா, விடுங்க. இப்படியே இருந்தேன்னு வைங்களேன், இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இப்படியேதான் வச்சுட்டு இருப்பீங்க. பிச்சு விடுவோம், விடுங்க. நல்லாதான் இருக்கும். நம்ம வெளியே போக முடியும் இருந்துருவோமே. பிச்சிடுவேன். மொதல் சொல்றேன். இன்னைக்கு அவனையும் பார்க்க பிடிக்கல. நாம இப்படி இருந்துடலாமே ப்ளீஸ். மூஞ்சுக்குள்ள ஒளி விட்டாலே எனக்கு பிரச்சனை. இதனாலதான் விடுறது இல்லை. அதில் ஒரு சண்டை வந்துடுது நமக்கு. ரோட் வேணா விட்டா பாத்தீங்களா? என் குட்டிமா கூட இருக்கணும் போல இருக்கு. உங்களை தனியா விட மாட்டோமே. நான் உன்னை விட மாட்டேன். எங்க தூக்கி பிடிக்கணுமா பிடிச்சிடுவேன். அப்புறம் என்ன? பார்க்குறாங்க ஆயா பார்க்குறாங்கன்னா பண்ண மாட்டேன். அப்புறம் மனுஷங்க முன்னாடி உங்க பக்கத்துல வந்து நிப்பேன். சரி சரி சொல்லுவேன். செய்ய மாட்டேன். அவங்க முன்னாடி தலைகுனி வச்சிருவியோன்னே தோணுது. என்ன நம்பவே மாட்டீங்கல்ல? ஃபேமிலி பார்த்தா பயந்துருவியே. அதை யோசிச்சாதான் நம்பிக்கையே வரல. எங்கன்னா போறேன், கல்யாணம் முடிச்சோன்னா வரேன். நிம்மதியா இருங்க. போலாமா? வச்சு விடுவேன். தெரியல. அதில் கூட விஷயத்துக்கு போட்டுறல. அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு இருக்காக்கிடுவீங்க. இப்போ தெரிஞ்சு நான் ஏன் உங்ககிட்ட சமாதானத்துக்கு வரது இல்லைன்ட்டு.
வந்தா எனக்கு டென்ஷன் ஏத்தி விட்டுடுறீங்க நீங்க. நான் பயப்படுறேன். பயம் இல்லை, என் மேல நம்பிக்கை இல்லாதனம், அவ்வளவுதான். சொல்லாதுன்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்க தேவையில்லாத விஷயத்த போட்டு யோசிச்சு யோசிச்சு எனக்கு வெறுப்பேத்தாதீங்க. என்ன என்ன வேண்டாம், ட்ரெஸ் பண்ணிவிடும். முடியாது, நீங்களே பண்ணிக்கோங்க. எனக்கு நீ தான் பண்ணி விட்டணும், தெரியும்ல. சும்மா மாட்டேன், டைம் ஆச்சு, நான் கேர்ள்ஸ் கிட்ட போறேன், விடுங்க. சண்டை போடுறதேன். அந்த கறி ஆக்குறதே நீங்க தான், அப்புறம் என்ன? சமாதானம் சமாதானம் சமாதானம். ஓகே. ஒரு சமாதானமும் இல்லை. ஓகே நோ. விடுங்கன்னு. எனக்கு இந்த பையனை பிடிக்கவே இல்லை. அழுமூஞ்சி பையனா இருக்கான். பிடிக்கலன்னு சொல்லாத. வர பத்தி அந்த வார்த்தை எனக்கு சொன்ன ஹோட்டாவும் தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்க. நிறைய சொல்ல போறேன். நான் சொல்லக்கூடாதுன்னு அப்படி நடந்துக்காதீங்க. சொல்லாம இருக்கணும், அப்படிதான் சொல்லுவேன். ரொம்ப ஹெல்ப் பண்ற. கையை எதுக்கு தட்டி விட்டுற? அம்மே, அம்மா குட்டி சி அம்மா போகாதீங்க. ஒழுங்கா ரெடி ஆயிட்டு வாங்க. அங்க ரெடி பண்ணாதா? அட்டை. நெஞ்சக்காரி தேங்க்யூ. இருமாவளே, ரெடி ஆயிட்டு வந்து எடுத்து பிடிக்கிறா. அப்ப இருக்கு உனக்கு. அப்ப இருக்கு. நானும் ரொம்ப பண்ணிட்டேனோ. பண்றது இப்படி பண்ணினா ஓடிடுறாளே. சரி, போய் பார்த்துக்கலாம். போய் ரெடி ஆகும். கல்யாணம் வேலை வேற கிடக்கு. அதெல்லாம் அதான் முக்கியம். பாவம் போ. இந்த கதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் போட போறியா? ஏண்டா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, நாம ஒன்னா எடுத்தோம். ஆனா நீ இது பிடிச்சிருக்குன்னு எடுத்த ஒளி அதெல்லாம் போட வச்சிருக்க. ரெண்டு பேரையும் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கடா. இது கப்பல் ட்ரெஸ் என்ன? எனக்கு தெரியட்டுமே. என்ன அவங்க அம்மா சும்மா விட்டுவாங்க? என்ன பேசுறீங்க? வரும் ஒரு முடி இத்தனை வருஷம் வச்சுட்டோம்ல, இனிமேல் எனக்கும் தெரியட்டும். நான் கேட்டாலே சொல்லுவேன் கப்பல் ட்ரெஸ் தான் சொல்லிட்டு. இது யாராவது அவங்க கிட்ட வளர்ந்தீங்கன்னு வைங்களேன், உதவிமாக்கு தெரியாது. ஜென்ரலா கேர்ள்ஸ் எடுத்த ட்ரெஸ், இது பாய்ஸ் எடுத்த ட்ரெஸ் தான் நினைச்சிட்டு இருப்போம். சரி, சொல்ல வேண்டாம். நீ ஒழிச்சு மறைச்சு வச்சதெல்லாம். அதுதான் நானும் சொல்றேன். பிரச்சனை வரட்டும், என்ன பிரச்சனை வெடிக்கட்டும்ன்றான். இவன் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து பயந்துட்டுலாம் இருக்க முடியாதுடா. ரொம்ப போயிட்டு போகுது. போலீஸ் கண்ணா பேசுறா. சரியா, பிரச்சனை தான் பார்த்துக்கலாம். சரி, என்ன வருதோ வரட்டும், பார்த்துக்கோங்க. நான் நிஜமா சொல்றேன், இப்படி வெளியே வந்தாதான் வரட்டும். என்ன பிரச்சனை நானும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னன்னு மண்டை போட்டு பிச்சுக்கிறதுக்கு அந்த பிரச்சனையும் வெளியே வரட்டும். சரிடா, வரட்டும். கிளம்பா. போயிட்டு அவங்க கூட்டிட்டு போனோம். ஆமே, இவன் ரொம்ப ஆர்வமா இருக்காண்டா. ஆமா, பயப்படல. அக்யூஸ்ல போட வேண்டியது. என்னடா, ஓகே சொல்லிட்டியா? எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. ஆமா, மச்சான் சரியில்லைதான். வாங்க, என் கதை எதுக்கு? கிளம்புவோம். இன்னொரு பக்கம் நோட் பண்ணி தான் இருக்கும். சரி, வாங்க போலாம். வாங்கடா. ஒரு பொண்டாட்டியை பார்க்கணும். அதானே பொண்டாட்டியை பார்த்துட்டு ரூம்ல தானே ரெடியா? நான் பின்ன பார்க்காம. ஓ, அப்படியா கதை? ஓன்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. வாங்க போகலாம். அடுப்பு ஏற்றிக்கிட்டு இன்னும் நடக்கல போல இருக்கு. அங்க போய் தம்ம கிளம்புங்கன்னு பெருசா பிடிச்சிட்டு இருக்காளோ. வாங்கண்ணே. சரி, போலாம் வாங்க. எல்லாம் நல்லா இருக்குல்ல? கியூட்டா இருக்கீங்க. ஹீல்ஸ் போலியா? நீ ரொம்ப குட்டியா தெரியற. தெரியல, ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. போட்டு தொலை. சரி மாத்திடுறேன். இந்த ட்ரெஸ் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்க. இல்ல, ஏன் தான் இந்த போட்டு நிக்க மாட்டேந்தோ. வீட்டுல போய் வச்சுக்கிறேன். என் கையில தான் இருக்கு. சரி, என்ன எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க? நான் அங்க போற மண்டபத்துக்கு நீங்க பொறுமையா வாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு. திருப்பி ஒரு பார்வை பாக்குற. அம்மாக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குற. அதுக்கப்புறம் அந்த பைப்புள்ள வந்துட்டு நடக்க விடாது, எதுவும் பண்ண விடாது. ஆமா, போட்டோங்க. அவன் நிஜமா விட மாட்டான். அவன் அப்புறம் என்ன மென்டாலிட்டிக்கு மாறுவான்னு வர தெரியாது. ஆமா, நான் வரவா? நான் லாவ கூட்டிட்டு போறேன். ஆனா ஷாக் ஆகுற அண்ணி, இப்ப உங்க அண்ணன் வருவார்ல, அதான் ஷாக் ஆகுறாங்க. என்னைக்கு சொல்றாங்கன்னு பாப்போம். மறைக்கிறாங்கல்ல, மறைக்கட்டும். ஏய் பாய், சரிடா, நான் கிளம்புறேன். என்ன நில்லு, நான் பேசணும். வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க எல்லாம் பேசுங்க. விட்டு நாங்களும் எஸ்கேப் போயிட்டாங்க. ஜோடி ஒருவருக்கு போறது இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்னா போயிட்டாங்க. சரி, இதனால கதையா தான் இருக்கு. பாருங்களேன், நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமல போய் நான் பார்த்துட்டேன். ஆமா, அப்படி இவங்கெல்லாம் வச்சு செய்யணும். செஞ்சிடலாம். என்னப்பா நடக்குதுங்க? நீங்க எல்லாம் குடும்பம் ஒரே ட்ரெஸ்ல இருக்கீங்க, நான் மட்டும் வேற மாதிரி இருக்கேன். என் போராடி கூட உங்க குடும்பம் தான் போல இருக்கு. அண்ணா அப்படிலாம் இல்லதான். நீங்க அண்ணா மாமா அவங்க கூட மேட்ச் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க இப்படி அப்ப நான் கிழவன்றீங்க. என் மாமாக்கு எப்பவுமே ஒரு கிழவன்னா ஒத்துக்க மாட்டாரு. மச்சான், என்ன பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போறாரு, பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போறாரு. ஆனா பாத்தீங்களா, யூத்தா இருக்கணுமா? யூத்தா 2 பொண்ணு காலேஜ் போயிடுச்சுப்பா. ஒரு பையன் ஸ்கூல் தான் மாமா படிக்கிறான். பேசுற பேச்ச பாருங்களேன். புருஷன் இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கு. சரிதான், ஸ்டேஜ் கிட்ட நிப்போம். என்ன நடக்குதுன்னு வெளியே பார்ப்போம். சரி போலாம், கிளம்பலாம்.